ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்சி இன் கார்டியாக் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி இன் கார்டியாக் டெக்னாலஜி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கார்டியாக் டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றி லேர்ன் பண்ணுவாங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் உள்ள டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி லேர்ன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்குமே தியரி அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். இந்த கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டை கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசார்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ரோலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கார்டியாக் கேர் டெக்னாலஜியை பற்றியும் லேர்ன் பண்ணுவாங்க, ஹியூமன் அனடாமியை பற்றியுமே லேர்ன் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years வருதுங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அதுவும் ரெகனைஸ்டு போர்டில் தான் படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55% மார்க்கு 12th வித் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் மெயின் சப்ஜெக்டோட படித்து மார்க்கு எடுத்து வந்திருக்கணுங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இயர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஹியூமன் அனட்டாமி, பேத்தாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜின்னு வரும். இயர் 2ல் இன்ட்ரோடக்ஷன் டு கார்டியாக் கேர் டெக்னாலஜி, அப்ளைட் ஃபார்மகாலஜி, அப்ளைட் பேத்தாலஜி, அப்ளைட் மைக்ரோபயாலஜி, மெடிசன் ரிலவெண்ட் கார்டியாக் கேர் டு டெக்னாலஜி இது வரும். இயர் 3ல் பார்த்தீங்கன்னா கார்டியாக் கேர் டெக்னாலஜி, அப்ளைட் கார்டியாக் கேர் டெக்னாலஜி, கிளினிக்கல் கார்டியாக் கேர் டெக்னாலஜி, அட்வான்ஸ்னு இது எல்லாமே வருங்க. ஒரு ஆவரேஜான ஃபீஸ் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து 5 lakhs கிட்டவே வருங்க. நம்ம போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஐசியூ அசிஸ்டண்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஆகலாம், கார்டியாலஜிஸ்ட் ஆகலாம், கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், நெப்ராலஜிஸ்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம போகலாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஆவரேஜாக சேலரி நமக்கு கிடைக்கும்னா 4 lakhல இருந்து 20 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும். இதுவும் ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தான் சேலரிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.